எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஸ்டைலும் சரி, அந்த கதைக்கான அந்த இதை மாறிடுவார். நல்லா ஒரு த்ரில்லிங்கோடயே போகுது படம். என்ன பண்ணியிருப்பாங்கன்றத பார்ட் 1 பார்த்தா தான் தெரியும். படத்தில் வந்து நிறைய கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் இருந்தது. முக்கியமாக முதல் வீரம் தானே பாட்டு வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நல்லா இருக்கு. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் ரவுடிசம் வேண்டாம், எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லிடுவோம். பழைய படத்தை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. இல்லை, இது கொஞ்சம் நல்லாவே போகும். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா ஒரு த்ரில்லிங்கோடயே போகுது படம். என்ன பண்ணியிருப்பாங்கன்றத பார்ட் 1 பார்த்தா தான் தெரியும். அவர் வந்து எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு. பார்ட் 1 பார்த்து தான் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்றத, எதுக்காக அவர் ரிவெஞ்ச் எடுத்தாருன்னு பார்ட் 1 பார்த்து தான் தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ஷியான் விக்ரம் ஃபேனாக எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். படத்தில் வந்து நிறைய கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் இருந்தது. முக்கியமாக முதல் வீரம் தானே பாட்டு வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. நானும் தியேட்டரில் பயங்கரமாக கற்றுனேன். ஹீரோ ஹீரோயின் பேரும் வந்து பயங்கரமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் வேறு லெவல். அதை விட தலைவர் ஷியான் விக்ரம் சாரோட ஆக்டிங் வேறு லெவல் இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஜிவி பிரகாஷ் அஸ் யூஷுவல் வந்து அவர் என்ன பண்ணுவாங்க தரமாக பண்ணியிருக்கோம். படத்தை வந்து ஆக்சுவலி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ பேர் இம்பேக்ட் தருது. அதுதான் எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான் இருந்தது. ஆமாம், இல்லை பாட்டு வந்து நியாயமாக இருந்தது. பார்ட் 1 பார்த்தா தான் புரியுன்ற மாதிரிலாம் இல்லை, நியாயமாக இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் சிட்டி பேஸ்டாக இருந்தது. தாடி வச்சு இந்த கட்டு கிராமத்தில் இருக்காங்க அப்படி நான் இல்லைன்னா சொல்ல. பட் ஆனால் கொஞ்சம் ஹேரில் என்ன மாற்றிருக்கலாமோ, அது ஒரு இருந்தது. வேறு ஹீரோயின் பயங்கர இம்பார்ட்டன்ட் இருக்காங்க. கிளைமேக்ஸில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, டோட்டலாக வேறு ஜேர்னரு. ஆனால் இது தூளுக்கு ஈக்குவலாக தான் அங்கே இருக்குது. ஏதோ குறைஞ்ச மாதிரி எங்களுக்கு. விக்ரம் சார்க்காக தான் வந்தோம். ஸோ எக்ஸ்ட்ராடனரி மூவி. அண்ட் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியே வரணும், பார்க்க முடியுமா தெரியல. பட் எல்லாரும் மஸ்ட் வாட்ச் மூவி. ஏன்னா அது வந்து சார், நான் பேசிக்கலி விக்ரம் சார்க்காக வந்தேன். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் பர்ஃபார்மன்ஸ் ஆத்தென்டிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் பல கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்கணும். விக்ரம் சார் ஆக்டிங்கு நம்ம சொல்கிற அளவுக்கு என்ன சொல்கிறது சார், எல்லாருக்குமே தெரியும் விக்ரம் சார் யாருக்கு. ஸோ அவரோட ஆக்டிங் அண்ட் நான் பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் விக்ரம் சார். அண்ட் படம் வந்து என்ன சொல்கிறதுனா, சார் வந்து அந்த அந்த ஒரு ரோல் கொடுக்கும்போது அந்த ரோலாகவே மாறிடுவார். அதான் விக்ரம் சார். எந்த ரோல் கொடுத்தாலும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஸ்டைலும் சரி, அந்த கதைக்கான அந்த இதை மாறிடுவார் பேசிக்காக. ஸோ ஆமாம், அந்த கேரக்டருக்கு அவர் வந்து அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை தான் எப்பவுமே பண்ணுவார். எல்லா படத்துலையும் இப்போ தான் நான் பார்க்கணும். அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது விக்ரம் சார். எஸ்ஜே சூர்யா சார் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் வந்து ஆல் லெவல் விக்ரம் சாருக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேசஸ் இருக்கும், அதே மாதிரி இவர் எஸ்ஜே சூர்யா சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங். அண்ட் துஷாராவும் நல்லா பண்ணியிருக்காங்க. விக்ரம் சார் துஷாரா அவங்களோட பேர் நல்லா அமைஞ்சிருக்கு. கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆக்சுவலாக. அந்த ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து சண்டாலாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க லவ்டு பர்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதோ நடக்க போகுது, அவங்கள கொலை பண்ண போகிறாங்கன்னு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் காமிச்சது சூப்பராக இருந்தது லாஸ்ட்டில். தட் வாஸ் என்ன சொல்கிறது, சூப்பராக இருந்தது. ஜிவி சார் சொல்லவே தேவையில்ல. ஜிவி சார் வந்து அவர் ஆக்டிங் அண்ட் மியூசிக்கு எல்லாமே சேர்த்து பர்ஃபார்ம் பண்ணும்போது எல்லாராட்டையும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த சைடும் வந்து ஆக்டிங்கும் பண்ணுறாரு, ஹீரோவும் பண்ணுறாரு, மியூசிக்கும் பண்ணுறாரு இருக்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ஜிவி சார் மியூசிக் வந்து ஜட்ஜ் பண்ணே தேவையில்லை, எக்ஸ்ட்ராடனரி. அண்ட் மதராசப்பட்டினம் இப்போ நம்ம கேட்டாலுமே கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த டைம்ஸ் கேட்டாலுமே மதராசப்பட்டம் சலிக்காமல் கேட்கலாம். இந்த மாதிரி ஜிவி சார் வந்து எக்ஸ்ட்ராடனரி மியூசிஷியன். இது வீரதீர சூரன் நான் படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு சைடு எஸ்ஜே சூர்யா அவர் வந்து போலீஸாக இருக்காரு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர் வில்லனாக இருக்காரு. ஸோ எஸ்ஜே சூர்யா வந்து அந்த தெலுங்கு ஆக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் கொஞ்சம் பெரிய ஆளுங்க, கொஞ்சம் அந்த ரவுடிசம்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து என்கவுண்டரில் போட்டு சொல்லணும்னு இருக்காரு. அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக விக்ரம் கிட்ட போகிறாங்க. ஸோ விக்ரம் யார், விக்ரம் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாருங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் தான் அந்த டோட்டல் படமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் தாரப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கேயுமே லேக் இல்லை, ஒரு தரமான ஒரு கிரைம் த்ரில்லராக இருக்குது. இன்டர்வல் கிட்ட வந்து ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்வல் முடிஞ்ச அந்த ஃப்ளாஷ்பேக் கம்மியாகி ஒரு 10 நிமிஷத்தில் முடியுது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன் தான் கிளைமேக்ஸு. அதை வந்து ஒரு 50 நிமிஷம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அந்த சீக்வன்ஸும் நம்மளால உட்காந்து பார்க்க முடியல. ஏன்னா கொஞ்சம் போன உடனே நமக்கு அது ரொம்ப லேக் ஆரம்பிச்சிருது. ஏன்னா கதையே ஒரு பெருசாக ட்ராவல் ஆகாமல் ஒரு ஃபைட் சீக்வன்ஸுக்குள்ளேயே வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே ஜெவ எடுத்தது வந்து படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ். ஆக்டிங் வச்சு விக்ரம்லாம் கலக்கியிருக்காரு. விக்ரம் ஃபேன்ஸுக்கு நிறைய வந்து தேட்டரில் கொண்டாடுற மாதிரி அங்கங்கே சூப்பரான அந்த தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குது. விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட்டு 20 மினிட்ஸுக்கு வரமாட்டார். அந்த 20 மினிட்ஸுமே அந்த விக்ரம் கேரக்டருக்கான பில்டப்லேயே போயிட்டு இருக்கோம். ஸோ எப்போ அந்த விக்ரமை காமிக்கிறாங்களோ அது வேற ரேஞ்சாக வந்து ஃபேன்ஸுக்கு கொண்டாடுற மாதிரி நல்ல ஒரு இது இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தூள் பாட்டு போட்டிருந்தாங்க. அது உண்மையிலே அவங்க விக்ரம் ஃபேன்ஸுக்கு வந்து கொண்டாடுற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பட் செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் வந்து இழுத்ததுனால நம்மளால உட்காந்து பார்க்க முடியும். அது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து இந்த 3 கேரக்டர் 3மே வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்கணும். அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னு தான் படத்தோட ஸ்டோரியே. ஸோ இதில் வந்து எஸ். சூர்யாவும் சரி, அந்த வில்லனும் சரி, விக்ரமும் சரி, 3மே ஒரு நெகட்டிவ் ஷேடோட கேரக்டர்ஸ் தான். அவங்கவுங்க அவங்களோட விஷயத்துக்காக அவங்க நிறைய விஷயம் பண்றாங்க. ஸோ இதில் ரொம்ப வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப்லாம் கிடையாது. எஸ். சூர்யா வர்சஸ் விக்ரம்ங்கிற ஒரு ஃபேஸ் ஆஃப் இந்த படத்தில் கிடையாது.